Hey, hello guys, welcome to this video. In the video, I'm going to explain the backend logic for login functionality. Okay, so இங்க நம்ம code எழுத போறது இல்ல, but I'm going to show you how the login functionality is going to work at the backend. Okay, so நம்ம எந்த application எடுத்துக்கிட்டாலும் we know login screen plays the vital role. ஸோ லாகின் ஸ்க்ரீனில் இருந்து தான் ஒரு யூஸரால் ஒரு அப்ளிகேஷன் உள்ளே போக முடியும், ரைட்? ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுது, பேக்கெண்டில் எப்படி வேலிடேட் பண்ணுறாங்க அப்படின்றது தான் நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் வித் ஹெல்ப் ஆஃப் போஸ்ட்மேன். ஓகே, ஸோ எப்படின்னு பார்ப்போம். கைஸ், இங்கே பாருங்கள், ஹேவ் ரிட்டன் அ சிம்பிள் அல்காரிதம். இந்த அல்காரிதமை வச்சு தான் ஹேவ் ரிட்டன் கோட். ஐ எம் ரைட்டிங் கோட். இங்கே ஒரு அல்காரிதமையும் நான் எக்ஸிக்யூட் பண்ணி டெஸ்ட் பண்ணி காட்ட போகிறேன். Okay, so that you will understand. The next video will implement the functionality, right? So if mobile number and password is not entered by the user, send an error message. Okay, so ஒரு login screenல இங்கே பாருங்கள், மொபைல் நம்பர் அண்ட் பாஸ்வேர்ட் இதுதான் யூஸரோட டீட்டெயிலாக இருக்குது. இப்போ இது ரெண்டுத்தில் எதுனா ஒன்று இல்லை ரெண்டுமே என்டர் பண்ணாமல் லாகின் பட்டன் கிளிக் பண்ணாங்க அப்படின்னா we have to show them error message. ஓகே, ஸோ அது எப்படின்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், ஸோ ஹேவ் ரெஜிஸ்டர்ட் திஸ் யூசர். யூசர் வந்து மாங்கோடிபியில் ஸ்டோர் ஆகிருக்காரு. ஓகே, ஸோ ஐம் கோயிங் டு லாகின். ஸோ லாகின்ல போயிட்டு ஐம் நாட் சென்டிங் போத் டேட்டா, லெட்டஸ் செக். ஓகே, ஸோ ரெண்டு டேட்டாவுமே அனுப்பாமல் when I click on send, it means we are not entering the field in both mobile and password and clicking on login button. Okay, ஸோ ரெண்டுமே சேம் தான். இப்போ பாருங்க, நான் கிளிக் ஆன் சென்ட் பண்ண உடனே will show please enter mobile and password, ரைட்? இப்போ நான் பாஸ்வேர்ட் மட்டும் போட்டுட்டு சென்ட் கிளிக் பண்ணுறேன். பாருங்கள், அகெயின் இட் வில் ஷோ ப்ளீஸ் என்டர் மொபைல் அண்ட் பாஸ்வேர்ட். ரெண்டுமே இருந்தால் தான் இட் வில் ஒர்க், ரைட்? ஸோ இப்போ நான் ரெண்டுமே கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், செக் த யூசர் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் இன் த சிஸ்டம் ஆர் நாட். அதாவது இங்கே லாகின் பண்ண ஒரு யூசர் வெதர் இ எக்ஸிஸ்ட் இன் த அப்ளிகேஷன் ஆல்ரெடி ஆர் நாட், டேட்டா பேஸில் ஒரு டேட்டா ஸ்டோர் ஆயிருக்கா இல்லையான்றதை கண்டுபிடிக்கணும் சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ அது எப்படின்னா, மொபைல் நம்பர் அண்ட் பாஸ்வேர்ட் இஸ் ராங், ஷோ அன் எரர் மெசேஜ் டு யூசர் அண்ட் டு நாட் அலோவ் த யூசர் டு லாகின். ஸோ ஒரு கரெக்டான யூசர் வந்தார்னா ஹி வில் என்டர் த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கரெக்டாக என்டர் பண்ணுவார். ஓகே, ஸோ தப்பான யூஸராக இருந்தார், இல்லை பாஸ்வேர்டோ இல்லை யூசர் நேம் மறந்துச்சு அப்படின்னா we should not allow him to enter inside the system. ஸோ அதுதான் எப்படின்னு பார்க்க போகிறோம். பாருங்கள், நான் மொபைல் நம்பர் வந்து இப்போ தப்பாக அனுப்புகிறேன். ஓகே, ஸோ த யூசர் இஸ் ரெஜிஸ்டர்ட் வித் 119 but I am passing 117. Let's see. Okay, so when I click on send, it shows invalid credentials, right? So this user does not exist in the system. So that's why it is showing invalid credentials, right? So when I change the mobile number and password not தப்பா அனுப்புறேன், let's check what happens. When I click on send, again it shows invalid credentials. Okay, so தப்பான பாஸ்வேர்ட் வச்சு யூசர் cannot enter inside the system. இப்போ next பாருங்க, decrypt the hashed password and compare it with the already existing password of user. So இப்போ யூசர் ஹஸ் என்டர்ட் கரெக்ட் யூசர் நேம், அதாவது மொபைல்லையும் கரெக்டாக என்டர் பண்ணிட்டாரு, பாஸ்வேர்டையும் கரெக்டாக என்டர் பண்ணிட்டாரு. இப்போது உள்ளே எப்படி வேலிடேட் பண்ணோம் அப்படின்னா, வி ஆல்ரெடி டெட் பாஸ்வேர்டை வந்து நம்ம ஹேஷ் பண்ணி என்கிரிப்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணோம். ஓகே, ஸோ இங்கே இருக்க பாஸ்வேர்டை, அதாவது இப்போது நான் அகெயின் நரேன் 123 அனுப்புகிறேன். ஸோ நரேன் 123 இது கூட நம்ம கம்பேர் பண்ண முடியாது பிகாஸ் இட் இஸ் ஹேஷ்ட். அதனால் என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த பாஸ்வேர்டை அகெயின் ஹேஷ் பண்ணி அதை எடுத்துகிட்டு போய் இந்த பாஸ்வேர்ட் கூட கம்பேர் பண்ணி இஃப் இட் இஸ் சேம் வி ஷுட் அலோவ் தட் யூசர் இன்சைட் த சிஸ்டம். ஓகே, அண்ட் அதுக்கப்புறம் கிரியேட் அ JWT டோக்கன் அண்ட் சென்ட் இட் ஆஸ் அ ரெஸ்பான்ஸ் டு த யூசர். ஸோ யூசர் வந்து இந்த பாஸ்வேர்டும் மொபைலும் கரெக்டாக என்டர் பண்ணிட்டாரு, பாஸ்வேர்டும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துட்டு சேம் பாஸ்வேர்டாக இருக்கும்போது we should create a JWT token and send it as a response to the user. யூசருக்கு வந்து ரெஸ்பான்ஸாக அனுப்பணும். ஓகே, ஸோ இந்த ரெண்டு ஸ்டெப் பார்ப்போம். பாருங்க, I am sending the correct mobile and password. Now what is going to happen is when I click on send, you see
பாருங்க, success is true, a valid JWT token is created and user is logged in successfully அப்படின்னு ஒரு மெசேஜ். இது மூணுமே வந்து பேக்எண்ட்லேருந்து ரெஸ்பான்ஸாக நம்மளுக்கு வருது. ரைட்? ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த அல்காரிதம் பேஸ் பண்ணி தான் we have written the backend code. I'll show you. இங்கே பாருங்க. ஸோ இந்த அல்காரிதம் பேஸ் பண்ணி தான் இந்த பேக்எண்ட் கோட் வந்து நான் எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பார்த்தோன்னா, மொபைல் நம்பர் பாஸ்வேர்ட் இஸ் நாட் என்டர்ட் பை த யூசர், சென்ட் அன் எரர் மெசேஜ். இங்கே பாருங்கள், மொபைல் அண்ட் பாஸ்வேர்ட் இஸ் நாட் எக்ஸிஸ்ட், வி ஷுட் சே ப்ளீஸ் என்டர் மொபைல் அண்ட் பாஸ்வேர்ட். இந்த எரர் மெசேஜ் பார்த்தீங்கல்ல? ரைட். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், check the user already exists in the system or not. If the mobile number and password is wrong, show an error message to user and do not allow the user to log in. So mobile வந்து ஆல்ரெடி இந்த அதாவது டேட்டாபேஸில் இருக்கா அப்படின்னு பார்க்குறோம். If it does not exist, we say invalid credential. Also password பாருங்கள், we have written compare password. So இந்த current password எடுத்துகிட்டு போயிட்டு what we are doing is மாடலில் போய் see compare password அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம், ஒரு மெத்தட்ஸ் எழுதியிருக்கோம். அந்த மெத்தட்ஸில் நம்ம கரண்ட் பாஸ்வேர்டை எடுத்துகிட்டு போய் ஓகே பிகிரிப்டில் ஆல்ரெடி நம்ம டேட்டாபேஸில் இருக்க பாஸ்வேர்ட் கூட கம்பேர் பண்ணி இது வந்து சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா இட் வில் ரிட்டர்ன் ட்ரூ. ஓகே, ட்ரூ டு த பிளேஸ் வேர் வி கால்ட். பாருங்க, திஸ் மேட்ச் ட்ரூ இல்லை தப்பாக என்ட்ரு பண்ணாங்கன்னா ஃபால்ஸ்னு வரும். ஸோ ஃபால்ஸ்னு வர பட்சத்தில் what we showed invalid credentials. Okay, so இது எல்லாமே கரெக்டாக போகிற பட்சத்தில் we have to create a JWT token and send it as a response to the user. Again get JWT token வந்து we have written a method here. Okay, இங்கே பாருங்கள், get JWT token. அதில் வந்து ஐடியும் நேமும் வந்து ஒரு பேலோட் டேட்டாவாக அனுப்புகிறோம். and this JWT secret we defined it, expire we defined it. Okay, so இப்படி தான் have done the logic for login functionality. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இதில் ஏதாச்சும் ஒரு ஸ்டெப்பை மற்ற ஸ்டெப் முன்னாடி நம்ம எடுத்து போட்டோம்னா டோட்டல் லாகின் ஃபங்க்ஷனாலிட்டி வில் கெட் கொலாப்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த டீக்ரிப்ட் பாஸ்வேர்டை நம்ம எடுத்து இதை பாருங்கள், இதை எடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக வச்சோம்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஸோ மொபைல் நம்பரும் பாஸ்வேர்டும் தப்பாக இருக்கும்போதோ இல்லை மொபைல் நம்பரும் பாஸ்வேர்டோ என்ட்ரு பண்ணாமையே நம்ம வந்து பாஸ்வேர்டை நம்ம டீக்ரிப்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இட் வில் டெஃபினெட்லி வில் நாட் ஒர்க். ஓகே, ஃபங்க்ஷனாலிட்டி வந்து ஒர்க் ஆகுது. ஏன்னா யூசர் ஈதர் பாஸ்வேர்டே என்ட்ரு பண்ணியிருக்க மாட்டார் இல்லை பாஸ்வேர்ட் தப்பாக என்ட்ரு பண்ணியிருப்பார். அப்போது அந்த பிளேஸில் வி ஷுட் நாட் டீக்ரிப்ட் த பாஸ்வேர்ட் இல்லை. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த 3 ஸ்டெப் கம்ப்ளீட்டாக வேலிடேட் பண்ணதுக்கப்புறம் தான் we have to decrypt the password. அதே மாதிரியே இப்போ பாருங்கள், create a JWT token எடுத்து நம்ம இதுக்கு முன்னாடி 4th ஸ்டெப் முன்னாடி நம்ம போட்டோம் அப்படின்னா நம்ம பாஸ்வேர்டை கம்பேரே பண்ணாமல் வேலிடேட்டே பண்ணாமல் நம்ம JWT டோக்கன் க்ரியேட் பண்ணி இட் இஸ் நாட் யூஸ்ஃபுல் அட் ஆல் இல்லை. ஸோ அதனால் எப்போவுமே we have to write an algorithm like this and write code based on the algorithm and test it. நான் எப்படி postman டெஸ்ட் பண்ணி காமிச்சேன். ஓகே, இது மாதிரி டெஸ்ட் பண்ணிவிட்டு if it works then we have to confirm that it is working fine. ஓகே, ஸோ அதுதான் உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சேன். இந்த நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோ சீரீஸில் நான் இந்த ஃபங்க்ஷனாலிட்டி, இந்த லாகின் ஃபங்க்ஷனாலிட்டி நான் எப்படி பண்ணேன் அப்படின்றத உங்களுக்கு ஒன்று ஒன்றா பண்ணி காட்டுறேன். ஓகே, ஃப்ரம் வேர் இங்கே பாருங்க, இதிலேருந்து எப்படி டேட்டாபேஸில் போய் செக் பண்ணுறது, வேலிடேட் பண்ணுறது, எப்படி கம்பேர் பாஸ்வேர்ட் பண்ணுறது. ஓகே, ஸோ JWT token we already saw how to create it, right? And token எப்படி ஃபார்ம் ஆகுது. All these things we will see in the upcoming videos. So support my channel guys. Please like this video if you liked it. Thank you guys. We'll see you in the next video. Bye.